கீரையை இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை கடைஞ்சி வச்சிட்டிங்கன்னா இந்த கீரைக்கு எல்லாருமே ஃபேவரட் ஆயிடுவாங்க. இந்த கீரை வீடியோ பார்க்க முடியாது பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு இந்த கீரை கடைசியில் கண்டிப்பாக சேவில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற கீரை பண்ணைக்கீரை, தொய்யக்கீரை ரெண்டையுமே சேர்த்து கிராமத்தில் வந்து சட்டியில் கடைவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சி வச்சிருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக தண்ணி வச்சிருக்கிறேங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 வித கீரையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். ஒரு பக்கம் தாளிப்பு வச்சிடலாம். அதை மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. மத்தில் கடையிறப்ப தான் அந்த கீரை ஒரிஜினலாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சட்டியிலே வச்சு கடையணுங்க. இப்போ தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு போட்டுட்டு இப்போ இந்த கீரை கடைஞ்சதை அதுக்குள்ளே எடுத்து கொட்டி ஒரு 2 செகண்ட் நம்ம கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. காஞ்ச மிளகாயும் போட்டேன். இப்போ அந்த கீரை கடைசியில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. 2 செகண்ட் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு அருமை.